ஓம் திகம்பராய வித்மகி அவதூதாய தீமகி தன்னோ தத்தப் பிரச்சோதயாத். ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று தத்தாத்திரேயர் அவதார தினம், தத்தாத்திரேயர் ஜெயந்தி. இந்த தினத்தில் அவரை மனதால் நினைத்தாலே நமது பாபங்கள் அனைத்தும் விலகிவிடும். இவரை முறையாக உபாசித்து வணங்கி தொழுதால் ஞானமும் யோகமும் கைகூடும், மனோதிடம் பெருகும், திருஷ்டி தோஷங்கள் விலகிடும், குழந்தை பேறு உண்டாகும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீ பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரின் அம்சமாக மும்மூர்த்தியாக காட்சி தருபவர் தத்தாத்திரேயர். கலியுகத்தில் மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே மும்மூர்த்திகளும் ஒன்று சேர்ந்து ஆச்சாரிய வடிவமாக அவதரித்ததே இந்த ஸ்ரீ தத்தாத்திரேய ஸ்வரூபம். பல தெய்வங்களை வழிபட்டாலும் எல்லா தெய்வங்களும் அந்த பரபிரம்ம வடிவமே என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலை நடத்தும் மும்மூர்த்திகளும் பரபிரம்மத்தின் 3 முகங்கள். இந்த கருத்தை சொல்ல வந்ததுதான் இந்த ஸ்ரீ தத்தாத்திரேய அவதாரம். மற்ற எல்லா அவதாரங்களுக்கும் ஆரம்பம், முடிவு உண்டு. ஆனால் இந்த அவதாரத்திற்கு முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அனுமனை போல, மார்க்கண்டேயனை போல தத்தாத்திரேயரும் நித்திய சிரஞ்சீவியாக போற்றப்படுகிறார். நித்திய சிரஞ்சீவியான அவரை அவரது அவதார தினத்தில் வணங்க ஞானமும் அமைதியும் மனோதிடமும் பெறலாம். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் தருபவர் தத்தாத்திரேயர். இவரை குறித்து ராமாயணம், மகாபாரதத்தில் பல குறிப்புகள் உள்ளன. குறிப்பாக ஸ்ரீ கார்த்த வீர்யார்ஜுனர் இவரிடம் வரம் பெற்றதாகவும் சொல்லப்பட்டது. வடமேற்கு மாநிலங்களில் இவரை போற்றி வழிபடுகின்றனர். கருட புராணம், பிரம்ம புராணம் போன்ற பல்வேறு நூல்களில் இவரை திருமாலின் அவதாரமாக போற்றுகின்றனர். இந்த தினத்தில் நாம் தத்தாத்திரேயரின் அவதார கதையை தெரிந்து கொள்ளலாம். மும்மூர்த்திகளின் மனைவியர்களான பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகியோருக்கு தாங்களே உலகில் சிறந்த பத்திவிரதைகள் அப்படின்றதுல கர்வம் இருந்தது. அந்த கர்வத்தை போக்க எண்ணம் கொண்டார் இறைவன். அதற்கு கருவியாக நாரதரை தேர்வு செய்தார். ஒரு நாள் நாரதர் தனது கையில் சில இரும்பு குண்டு எடுத்துக்கொண்டு முப்பெரும் தேவியர்களையும் சந்தித்தார். தேவியர்களே, உங்களுக்கு வணக்கம். தாயே, இன்று இறைவன் எனக்கு அளித்த உணவுதான் இது. இந்த இரும்பு குண்டை பொறியாக்கி சாப்பிட வேண்டும் என்பது இறைவனுடைய உத்தரவு. பத்திவிரதைகளால் மட்டுமே இந்த இரும்பு குண்டுகளை பொறியாக்க முடியும். அதனால்தான் நான் உங்களை தேடி வந்தேன்னு தன்னுடைய தந்திர வார்த்தைகளை உதிர்த்தார். அதனை கேட்டு 3 தேவியர்களும், நாரதரே, விளையாடுகிறீர்களா? இரும்பு குண்டுகள்லாம் எப்படி பொறியாகும்? முட்டாள்தனமாக இருக்கே அப்படின்னு சொன்னார்கள். இல்லை தாயே, நிச்சயம் பத்திவிரதைகளால் இது சாத்தியமாகும்னு திரும்பவும் நாரதர் வற்புறுத்துறார். இதனால் முப்பெரும் தேவியர்களும் அந்த இரும்பு குண்டை தீயிலிட்டு பொறியாக்க முயற்சி செய்யறார். ஆனால் அவர்களால அது முடியல. அவர்களோட மனதுல இருந்த அகந்தை அதற்கு காரணமாக அமைந்தது. அதையடுத்து நாரதர் அந்த இரும்பு குண்டுகளை எல்லாம் கொண்டு போய் அத்ரி முனிவரின் மனைவியான அனுசுயா தேவி கிட்ட கொடுத்தார். அவர் அதனை பொறியாக்கி நாரதர்கிட்ட கொடுத்தார். இந்த அரிய செயலை கேள்விப்பட்ட முப்பெரும் தேவியர்களும் அனுசுயா மேல பொறாமை கொண்டனர். தங்கள் கணவர்களிடம் கூறி அனுசுயாவின் கற்பை சோதனை செய்யும்படி அனுப்பி வைத்தனர். இது ஒரு விதமாக இருக்க, இந்த இடத்தில் இந்த கதை இன்னொரு விதமாகவும் சொல்லப்படுறது. அத்ரி அனுசுயா தம்பதிக்கு குழந்தை பேர் இல்லை. குழந்தை இல்லாத அனுசுயா தனக்கு மும்மூர்த்திகளை தெய்வ குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என விரும்பினாள். அதை அறிந்த மும்மூர்த்திகளும் தங்கள் தங்கள் தேவியரிடம் சென்று ஆலோசனை கேட்டனர். அதற்கு அனுசுயாவிற்கு சோதனை வைத்து அதில் அவள் வெற்றி பெற்றால் அவளுக்கு தாங்கள் குழந்தையாக பிறக்கலாம் சொல்லி தேவியர்கள் மூவரும் சொல்றா. எப்படியும் இதில் அவள் தோற்று விடுவாள்ன்றது அவர்களுடைய கணிப்பா இருந்தது. தன்மையில் அந்த மூவரையும் குழந்தைகளாக உருமாற்றினாள் அனுசுயா. பின் அவர்களுக்கு அமுது அளித்து தொட்டில்ல தூங்க பண்ணிடுறா. வெளியே சென்றிருந்த அத்ரி முனிவர் தனது ஞான திருஷ்டினால நடந்ததை அறிந்து கொண்டார். வீட்டுக்கு வந்த அவர் அந்த குழந்தைகளை ஒரு சேர அணைத்தார். ஒரு உடல், 3 தலை, 2 கால்கள், 6 கைகளோட அந்த குழந்தை இருந்தது. அதற்கு தத்தாத்திரேயர் என்ற பெயரிட்டார். 6 கைகள்னு பார்த்தோம் இல்லையா? மும்மூர்த்தி அம்சத்தை குறிக்கும் விதமாக இவரது கைகளில் பிரம்மாவின் குறியீடாக கமண்டலமும் ஜபமாலையும், விஷ்ணுவின் குறியீடாக சங்கு சக்கரம், சிவனின் குறியீடாக திரிசூலம் மற்றும் டமருகம் ஆகவே 6 கைகளில் இவர் வைத்துள்ளார். கதைக்கு வரலாம். அனுசுயாவின் கற்பை பரிசோதிக்க சென்ற தங்களது கணவன்மார்கள் பல காலமாகியும் இருப்பிடம் திரும்பாததை எண்ணி மனம் கலங்கினார்கள். முப்பெரும் தேவியர்கள் அனுசுயாவோட குடிலை நோக்கி ஓடிவரா. நடந்ததையெல்லாம் சொல்லி தங்களுடைய கணவன்மார்களை சுய வடிவில் திருப்பி தரும்படி கேட்கிறா. அவர்கள்ட்ட, உங்களுடைய கணவன் எப்படி உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்ன்றது போல குழந்தை இல்லாத எங்களுக்கும் இந்த குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அத்ரி மகர்ஷி. உடனே 3 தெய்வங்களும் எழுந்து, ரிஷியே, உங்களுடைய விருப்பப்படியே இந்த குழந்தையே இங்கேயே இருக்கும். இவன் பெரிய ரிஷி.
ரிஷியாக விளங்குவான் அப்படின்னு சொல்லி மறைந்து விடுகிறார்கள். அவரது இன்னொரு பெயர் ஆத்ரேயர், அதாவது அத்ரியின் புதல்வர் என்பதால் ஆத்ரேயர். ஆகவே தாத்ரேயர் என்று இரண்டும் சேர்த்து அழைக்கப்படுகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரம்ன்ற ஊர் அவரது அவதார தலம்னு சொல்லப்படுறது. தானுமாலயனின் வடிவமே தத்தாத்திரேயர் அம்சம்னு சொல்லப்படுறது. சுசீந்திரம் தானுமாலய சுவாமியை வணங்கினால் ஸ்ரீ தத்தாத்திரேயரை வணங்கிய பேரு கிடைக்கும். சிறந்த ஞானமும் கல்வியும் பெற விரும்புவோர் ஸ்ரீ தத்தாத்திரேயரை வணங்கி அருள் பெறலாம். பிறந்தது முதலே ஞான வடிவாக விளங்கிய ஸ்ரீ தத்தாத்திரேயர் வேத உபன்யாச ஞானியர்களுக்கு சத்குருவாகவும் பிரம்ம யோகியர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்து வந்தார். பரசுராமனால் அழிக்கப்பட்ட கார்த்தவீர்யார்ஜுனன் இவரது சீடர். காணாமல் அல்லது திருடு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்க இன்றும் கார்த்தவீர்யார்ஜுன மந்திரம் என்ற மந்திரத்தை ஜபிப்பதை கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மந்திரத்தின் பிதாமக ஸ்ரீ தத்தாத்திரேயரே. பரசுராமருக்கு இவரே குருவாக இருந்து ஸ்ரீவித்யா உபாசனை உள்ளிட்ட மந்திரங்களை கற்றுக் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லப்படுறது. மனம் போன போக்கில் எந்த ஒரு வெளிப்புற அடையாளங்களும் இன்றி தூய மனதுடன் நிஜமான துறவியாக இருந்தவர் தத்தாத்திரேயர். அவதாரங்களில் சிறந்த அவதாரம் என்று வியாசரால் வணங்கப்பட்டவர். அத்ரி அனுசுயா தம்பதியருக்கு மும்மூர்த்திகளின் அம்சமாக பிறந்த இந்த தத்தாத்திரேயர் ஹனுமன் மார்க்கண்டேயரை போல சிரஞ்சீவியாக வாழும் சிறப்பு பெற்றவர். குழந்தை வர வேண்டும் தம்பதிகள் தத்தாத்திரேயரை விரதம் இருந்து வழிபட்டு வேண்டிக் கொண்டால் அவர்களது கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவரது தத்தாத்திரேயர் சாந்தி மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. திருஷ்டி தீவினைகளை விளக்குகிறது. கஷ்டங்கள் பயம் நீங்குகிறது. மனோதிடம் மன அமைதியை தருகிறது. அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த தத்தாத்திரேய சாந்தி மந்திரம். ஸ்ரீ தத்தாத்திரேயரை நினைத்தாலே நமது பாபங்கள் அனைத்தும் விலகிவிடுமாம். எளிமையின் வடிவமான ஸ்ரீ தத்தாத்திரேயரை இந்த நன்னாளில் வணங்க தம்பதிகள் ஒற்றுமை, சந்தான பாக்கியம், புத்தி கூர்மை, ஞானம், பக்தி, குடும்பக்ஷேமம் உண்டாகும். இந்த நன்னாளில் நாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ தத்தாத்திரேய துவாதச நாம ஸ்தோத்திரமும் தத்தாத்திரேய சாந்தி ஸ்தோத்திரமும் பார்க்கலாம். இந்த தத்தாத்திரேயரின் துவாதச நாமங்களை சொன்னால் மாணவன் நல்ல அறிவை பெறுவான், நோயாளி நோயிலிருந்து விடுபடுவார், புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், பரம ஏழைக்கும் செல்வம் கிடைக்கும், திருமண பேருக்காக காத்திருப்பதற்கு திருமணம் விரைவில் உண்டாகும், குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும், எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டு வெற்றி பெறுகிறான் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ற போதே உங்களுக்கு இது புரியும். நம்ம இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ தத்தாத்திரேய துவாதச நாம ஸ்தோத்திரம். ஸ்ரீ கணேஷாய நமக. அஸ்ய ஸ்ரீ தத்தாத்ரேய துவாதச நாம ஸ்தோத்திர மந்திரஸ்ய பரமஹம்ச ரிஷிஹி ஸ்ரீ தத்தாத்ரேய பரமாத்மா தேவதா அனுஷ்டுப் சந்தக சகல காமனா சித்யர்த்தே ஜபே விநியோகः பிரதமஸ்து மகாயோகி த்விதீயः பிரபுரீஸ்வரः तृतीयश्च त्रिमूर्तिश्च चतुर्थो ज्ञानसागरः पंचमो ज्ञानविज्ञानं षष्ठः स्यात् सर्वमङ्गलम् सप्तमो पुण्डरीकाक्षो अष्टमो देववल्लभः नवमो नन्ददेवेशो दशमो नन्ददायकः एकादशो महारुद्रः द्वादशो करुणाकरः एतानि द्वादश नामानि दत्तात्रेय महात्मनः मन्त्रराजेति विख्यातं दत्तात्रेय हरः पराः क्षयो परस्मार कुष्ठादितापज्वर निवारणं राजद्वारे पते गोरे संग्रामेषु जलान्तरे गिरे ग्रहान्तरेरण्ये व्याघ्रचोरभयादिषु आवर्तने सहस्रेषु लभन्ते वाञ्छितं फलं त्रिकालं यः पठेन् नित्यं मोक्षसिद्धिमवाप्नुयात् दत्तात्रेय सदा रक्षेत् यशः सत्यं न संशयः विद्यार्थी लभते विद्यां रोगी रोगात् प्रमुच्यते अपुत्रो लभते पुत्रं दरिद्री लभते धनम् अभार्यो लभते भार्यां सुखार्थी लभते सुखं मुच्यते सर्वपापेभ्यो सर्वत्र विजयी भवेत् इति श्री दत्तात्रेय द्वादश नाम स्तोत्रं सम्पूर्णम्. श्री दत्तात्रेयार्पणमस्तु. श्री गुरुभ्यो नमः. துஷ்ட சக்திகளை அழித்து மன அமைதி தரவல்ல ஸ்ரீ தத்தாத்ரேய சாந்தி ஸ்தோத்திரம்.
நமஸ்தே பகவன் தேவ தத்தாத்ரேய ஜகத்பிரபோ சர்வபாதா பிரசமனம் குரு சாந்தி பிரயச்ச மே அனுசூயா சுத ஸ்ரீஷக ஜனபாதக நாசன திகம்பர நமோ நித்யம் துப்யம் மே வரதோ பவ பூத பிரேத பிசாச்சாத்யா யஸ்ய ஸ்மரணமாத்ரதக தூராதேவ பலாயந்தே தத்தாத்ரேயம் நமாமி தம் यन्नामस्मरणादैन्यं पापं तापं च नश्यति भीतर्ग्रहाति दुःस्वप्नं दत्तात्रेयं नमामि तं दद्रुस्फोटककुष्ठादिमहामारिविषूचिकाः नश्यन्त्यन्योऽपि रोगाश्च दत्तात्रेयं नमामि तं सङ्गजादेशकालोत्तः तापत्रयसमुत्थिताः शाम्यन्ति यत्स्मरणतो दत्तात्रेयं नमामि तं सर्पवृश्चिकदष्टानां विषार्तानां शरीरिणां यन्नामशान्तिदं शीघ्रं दत्तात्रेयं नमामि तं त्रिविधोत्पातशमनं विविधारिष्टनाशनं यन्नामकृतभीतिघ्नं दत्तात्रेयं नमामि तं वैर्यादिकृतमन्त्रादिप्रयोगायस्य कीर्तनात् नश्यन्ति देहबाधाश्च दत्तात्रेयं नमामि तं यच्चिष्यस्मरणात् सद्यो गतनष्टादिलभ्यते यश्च मे सर्वतस्त्राता दत्तात्रेयं नमामि तं जयलाभयशः कामधातुर्दत्तस्य यस्तवं भोगमोक्षप्रदस्येमं पठेत् दत्तप्रियो भवेत् देवनाथ गुरो स्वामिन् देशिकस्वात्मनायक त्राहि त्राहि कृपासिन्धो पूर्णपारायणं कुरु इति श्रीमत्परमहंस परिव्राजकाचार्यवर्य श्री वासुदेवानंद सरस्वती विरचित श्री दत्तात्रेय शांति स्तोत्रम संपूर्णं श्री गुरुभ्यो नमः हरिः ओम தீராத கொடிய நோய்கள் குணமாகி ஆரோக்கியம் உண்டாகவும் கிரக தோஷங்கள் பீடைகள் துஷ்ட சக்திகள் மற்றும் பயம் விலக இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம். அனைவரும் இந்த தத்தாத்ரேய ஜெயந்தி நன்னாளில் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து பலன் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.